நடக்கிறப்ப முட்டி மாட்டிட்டு லாக் ஆகுற ஃபீல் இருக்கா? மெனிஸ்கல் டியர் வாங்க பார்க்கலாம். ஒரு ஜெல்லி மாதிரி சாஃப்டா இருக்கிற ஒரு ஸ்ட்ரக்சருங்க. அது நம்ம மூட்ல ரெண்டு இருக்குங்க, மீடியல் அண்ட் லேட்டரல் மெனிஸ்கஸ்னு. இதுக்கு உள்பக்கத்துல இருக்கிறதுக்கு நர்வ் சப்ளை பிளட் சப்ளையே கிடையாதுங்க. அவுட்டர் லேயருக்கு மட்டும் தான் பிளட் சப்ளையும் நர்வ் சப்ளையும் இருக்கு. இந்த மெனிஸ்கஸோட திக்னஸ் பாருங்க, இவ்வளவு இருக்கும். இதுல மேல இருக்க சர்ஃபேஸ் மட்டும் இன்ஜுரி ஆயிடுச்சுன்னா ப்ராப்ளம் இல்லைங்க. ஹோல் திக்னஸும் இன்ஜுரி ஆயிடுச்சு அப்படின்னா, இது போனோட போனு கான்டாக்டா இருந்ததுன்னா சிவியர் பெயினா இருக்கும். இது பெரிய இன்ஜுரியா இருக்கு அப்படின்னா தான் நடக்கிறப்ப பிளாப் மாதிரி ஆயிட்டு மூவ்மெண்ட்டை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி லாக் ஆயிடுங்க. இப்படி ஏறுறப்போ, நிக்கிறப்போ, நடக்கிறப்போ நம்ம பாடி வெயிட்ல 3 மடங்கு வெயிட் நீக்கி போகுதுங்க. அது போறப்போ இந்த போன் வந்து ஃப்ரண்ட்ல மூவ் ஆகுறப்போ, ரொட்டேஷன் ஆகுறப்போ இந்த இருக்கிற மெனிஸ்கஸ்க்கு அதிகமான கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் போறதுனாலதான் இது இன்ஜுரியே ஆகுது. பெரும்பாலும் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டியில 25% நடக்குதுங்க. நார்மலா ஏஜ் ஆகிறப்ப டீஜெனரேட் ஆயிட்டும் இந்த மாதிரி இன்ஜுரி வரும். எக்ஸசைஸ் நம்பர் 1, காலை நல்லா மடக்கி நீட்டுங்க. நம்பர் 2, காலை முட்டி மடக்காம தூக்கிட்டு ஹோல்ட் பண்ணுங்க ஒரு 30 கவுண்ட்ஸ். நம்பர் 3, சைடுல படுத்துட்டு காலை நல்லா தூக்கி விடுங்க. 4, இது மாதிரி ரெசிஸ்டன்ஸ் பேண்டை போட்டுட்டு காலை முட்டி மடக்காம நல்லா மேல தூக்கி விடுங்க. அதே மாதிரி சைடுல நின்றுட்டு காலை நல்லா தூக்கி விடுங்க. ஸ்டெப்பர் மாதிரி இடத்துல காலை வச்சுட்டு நல்லா ஏறிட்டு பொறுமையா கீழே கொண்டு வாங்க. எக்ஸசைஸ் பண்ணா எப்படி சரியாகும்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய மேல இருக்கிற போனு இந்த கீழே இருக்கிற போனுக்கு முன்னாடி வேகமா போறப்ப இங்க கம்ப்ரசிவ் லோடு அதிகமா போகுங்க. அந்த மெக்கானிசத்தை இந்த எக்ஸசைஸ் பண்றது மூலியமா ஆல்டரேட் பண்ண முடியும். அதனால தாங்க மெனிஸ்கஸ் இன்ஜுரி ஆயிடுச்சுன்னா இந்த எக்ஸசைஸ் பண்ண சொல்றோம். லோடு குறையிறதுனால பெயினும் குறையும், மொபிலிட்டி இம்ப்ரூவ் ஆகும், ஃபர்தர் டிஜெனரேஷனும் இருக்காது. ஜஸ்ட் ஃபார் தி இன்ஃபர்மேஷன், டாக்டர் ராம் பிசியோ.